செகண்ட் லவ் இவ்வளவு நாள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. எதுக்கு இவங்க கிட்ட போனை கொடுத்து தொலைச்சிங்க? மக்களே, செகண்ட் லவ் ஷோவோட எபிசோட் 8ஓட ஷார்ட்டான ரிவ்யூ தான் சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு எபிசோட ஓபன் பண்ணா எல்லாரு கையிலயும் போன் தர போறதா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. சும்மா இருக்கவங்க கிட்ட போனை கொடுத்துட்டீங்களா, சாமிக்கு காமிப்பாங்க அர்ச்சனை, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போது உண்மையான பிரச்சனைன்றத காத்திருந்து பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஷோல இருக்க 12 பேருக்கும் 12 போனை கொடுத்துட்டு ஆம்பளேலுக்கு பொம்பளேல் நம்பரையும் பொம்பளேலுக்கு ஆம்பளேல் நம்பரையும் கொடுத்து யார் யாருக்கு வேணா சாட் பண்ணிக்கங்கப்பா, மனசுல இருக்க திறந்து காமிங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வர உடனே ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காதவங்களுக்கும் கூட மெசேஜ் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல நம்ம வைக்க காலையில நல்லாவே இல்ல பூரி, நான் எதனா தப்பா பேசியிருந்தா சாரின்னு ஒரு 3 பேருக்கு மெசேஜை தட்டி விட, ஃபேவரட் ராஜா சிந்துரி கிட்ட நைட்ல தூங்கலனா கண்ணு டல்லா இருக்கும், உங்ககிட்ட பேசும்போது எப்பவுமே நல்லா இருக்கும்னு ஒரு பிட்ட போட, அதுக்கு சிந்துரி பிடி கொடுக்காததுனால இந்த பக்கம் வேலைக்கு ஆகலன்னு அப்படியே பிரியங்காக்கு ஒரு மெசேஜ், காலையில ரோஜா பூ மலரணும், நீலாம் வாழ்க்கையில நல்லா வளரணும்னு ஒரு பிட்ட போட, அங்கேயும் அது வேலைக்கு ஆகாம மெசேஜ் பண்றதை நிறுத்திட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த பக்கம் நம்ம தேஜ் மாமாவை பார்த்தா வேற லெவலுங்க. நம்ம நேகா கிட்ட உன்னோட கூல் லிப் நல்லா இருக்கு, சாரி கியூட் லிப் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பிடிப்போட, பக்கம் நேகாவோட முகம் மலருது வெக்கத்தோட. நம்ம கிட்டார் தினேஷுக்கு மோனிஷா பிடிப்போட, ஐயோ எனக்கு ஆல்ரெடி வீணா இருக்காப்பான்னு இந்த விஷயம் முடியுது இந்த மெசேஜோட. இந்த போனை கொடுத்து மெசேஜ் பரிமாறிக்கிறது மூலமா ஒரு 4 கப்பல் வந்து டேட் போறாங்க. யாருன்னா நம்ம வெக்கே சிந்தூரி கூட, தேஜஸ் நேகா கூட, நம்ம ராஜா ஏடன் கூட, அப்புறம் நம்ம தலைவி வீணா எப்போதும் போல தினேஷ் கூட. மனசுல இருக்க பல விஷயங்களை பல விதமா பரிமாறிக்கினாங்க. எல்லாரும் ஃபார்மலான ஒரு டேட் பண்ண நம்ம தேஜ் மாமா தான்பா நேகாவை வர்ணிக்க, உன் கண்ணு அழகா இருக்கு, உன் உதடு அழகா இருக்கு, எப்படி நீ இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு பல பிடிகளை போட, கடைசியா உன் கைய நான் பிடிச்சுக்குவா அப்படின்னு கேட்டுக்கிட்ட கைய பிடிக்க, நம்ம தேஜ் மாமா தான்ப்பா எப்பவுமே கிளுகிளுப்பா இருக்காரு. டேட் முடிச்சுட்டு ஏடன் ரூமுக்கு போக, அங்க இந்த பிரியங்காவும் மோனிஷாவும் ஐயோ நாங்க டேட் பண்ண மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவங்க கிட்ட புலம்ப, 3 பேரும் பெட்ல பத்துக்கிட்டு எப்போதும் போல பொர்ணி பேசுறதுக்கு பதில் யாருன்னா சூஸ் பண்ணி டேட்டுக்கு போயிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன, இப்போதைக்கு நேகா, தேஜஸ், வீணா, தினேஷோட ரூட் கிளியர். மத்த கப்பல்ஸ் தான் இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, யாரையுமே சூஸ் பண்ணல. ஓவராலா இன்னும் வரைக்கும் இந்த எபிசோட்ஸை பார்க்கும்போது உங்களெல்லாம் வரும் இல்யூஷன் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்றதுல எதுக்குப்பா இவ்வளவு கன்ஃபியூஷன்ன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த எபிசோட் எண்டிங்ல ஸ்ருதி என்ட்ரி கொடுக்க, பொம்பளேல் எல்லாரும் தனக்கு பிடிச்ச பொம்பளேலுக்கு சமைக்க ஆரம்பிக்க, கிட்டார் தினேஷோட சிரிப்பை காமிச்சு எபிசோட் முடிஞ்சு. ஒருத்தவங்களை லவ் பண்ணும்போது பொண்ணை பத்தி பையனும் பையனை பத்தி பொண்ணும் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கப்பா அப்படின்னு இந்த செகண்ட் லவ் ஷோ மூலியமா எல்லாருக்கும் தெரிய வரும். அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு ஷோவை பாருங்க. உண்மையா அந்த ஷோ நல்லா இருக்கும், நம்பி பாருங்க.